நீ நான் காதல் சீரியல்ல இப்போ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ முரளி பிளான் பண்ணி இங்கே நம்ம ஹீரோவோட குடும்பத்துக்கும் அபியோட குடும்பத்துக்கும் கனெக்ஷனே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அணுவுக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து பொண்ணு பார்க்குறதையும் ஏற்பாடு பண்ணி பொண்ணு பார்க்குறதையும் நடத்தி முடிச்சிட்டாப்புல. ஸோ இப்போ மாப்பிள்ளைக்கும் பொண்ணு ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு. எப்போ கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிடுது. இந்த விஷயத்த அபி சும்மா இருக்காமல் ராகவ்கிட்ட ஃபோன் பண்ணி மாப்பிள்ளையோட ஃபோட்டோவையும் அனுப்பி இந்த மாதிரி என் அக்காவுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம், அதனால் எந்த விதத்துலேயும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ராகவ் நேராக போயிட்டு ஆகாஷுக்கிட்ட வந்து அணுவுக்கெல்லாம் உன் மேலே காதலே இல்லை, பாரு அந்த பொண்ணுக்கு கல்யாணமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஆகாஷ்க்கு பொறுக்கவே முடியல. அணுவுக்கு ஃபோன் பண்ணுறாப்புல. அணுவும் இந்த முறை ஃபோன் அட்டன் பண்ணி, ஆமாம் நான் கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிட்டேன், ஸோ நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு போங்க, நீங்கள் மட்டுங்க மனசில் ஏதாச்சும் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால் மனசு உடையிற நம்ம ஆகாஷ் என்ன பண்ணுறாப்புல அப்படின்னு சொல்லிட்டா, இதுக்கப்புறம் நான் உலகத்திலே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அணுவுக்கு ஒரு மெசேஜை போட்டு விட்டு தூக்க மாத்திரையை அள்ளி கொமுக்கிடுறாப்புல, போட்டு அப்படியே படுத்துடுறாப்புல. ஸோ இதை மெசேஜை பார்த்த உடனே அணுவுக்கு என்ன நடக்குதுன்னு தெரில. டப்புன்னு நம்ம ஆகாஷுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஃபோனே எடுக்கவே இல்லை. ஏன்னா ஆகாஷ் மேலே அணுவுக்கு எந்த அளவு காதல் இருக்கோ அதே மாதிரி அணுவுக்கும் ஆகாஷ் மேலே காதல் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதனால் பதறி போகிற நம்ம அணு இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, நேராக போயிட்டு நம்ம அபிகிட்ட தான் இந்த விஷயத்தை சொல்லுவாங்க. நம்ம அணு பதறதை பார்த்துட்டு அப்போ அபிக்கும் புரிஞ்சு போகுது. ஸோ நம்ம அக்காவுக்கும் ஆகாஷ் மேலே காதல் இருக்குது, நமக்காகத்தான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் மறைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம அபிக்கும் புரிஞ்சு போகும். ஸோ உடனடியே ராகவுக்கு தான் ஃபோன் பண்ணுவாங்க. ராகவ் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவை காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன், நம்ம ஆகாஷை காப்பாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுக்கப்புறம் சீரியல் எப்படி போக போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம்.